மதத்தின் பேரால ஒருவர் உங்க உணர்வுகளை தூண்டுறாருன்னா அவரை சந்தேகப்படுங்க, கவனமா இருங்க. ஒருவரும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாக இருங்க என்று பைபிள் வாசகத்தை இங்கு குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கு ஒன்றியத்தை ஆளக்கூடிய அரசு சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய அரசாக இருக்கு. அதனாலதான் அவங்க குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தப்போ கடுமையா எதிர்த்து போராட்டங்களை நடத்தணும். ஆனா துரோகம் செய்வதையும் மக்கள் அழகு வைப்பதை மட்டுமே தன்னுடைய அரசியலா, லட்சிய அரசியலா எடுத்துக்கிட்டு செயல்பட்டு வரக்கூடிய அதிமுக அந்த சட்டத்துக்கு ஆதரவா வாக்களிச்சது. ஒன்றிய பாஜகவை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பு என்ற சொல்ல வேப்பங்காயா கசக்குது. சொல்ல கேட்டாலே வேப்பங்காயா கசக்குது அவங்களுக்கு. அதை அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்து நீக்கணும்னு துடிக்கிறாங்க. நாட்டோட பன்முகத்தன்மையை சிதைச்சு ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே தேர்தல், ஒரே கட்சி, ஒரே தலைவர் என்ற எதேச்சதிகார எதிர்காலத்தை உருவாக்க நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் தங்களுடைய பிளானை செயல்படுத்த நினைக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஆபத்தையும் பாஜகவோட நாசகார திட்டங்களையும் எதிர்த்து முறியடிக்கிற வலிமை தமிழ்நாட்டுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருக்கு. இதுதான் நம்ம ஹிஸ்டரி. இப்ப கூட சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டி திருத்தம் எஸ்ஐஆர் நடவடிக்கை மேற்கொண்டாங்களே. இதனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நாட்டில் உருவாகி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்.